இப்போ அவுட்டர் ஜாயின் தான் நம்ம எப்படி பண்றதுன்னு பாக்குறோம். நல்லா பாருங்க. இது லெஃப்ட் ஜாயின், இது ரைட் ஜாயின் பிளஸ் யூனியன். இது மூணும் சேர்ந்ததான் ஃபுல் ஜாயின் சொன்னோம், ஃபுல் அவுட்டர் ஜாயின் சொன்னோம். அவுட்புட் எப்படி வருது பாருங்க. மொத்தமும் வருது. இங்கிட்ட இருக்கிறது ஃபுல்லா வருது, ரைட்ல இருக்கிறது ஃபுல்லா வருது. எம்ப்ளாயி வித்தவுட் டிபார்ட்மெண்டே எடுத்துட்டு வந்துருது, டிபார்ட்மெண்ட் வித்தவுட் எம்ப்ளாயி இந்த டேட்டாவும் எடுத்துட்டு வந்துருது. ஏன் யூனியன் ஒய் நாட் யூனியனால் யூஸ் பண்றோம் அப்படின்னா, யூனியன் கொடுத்துட்டீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் வராது, ஒன்லி மேட்ச் ஆகிறது மட்டும் எடுத்து வரும் ஒரு தடவை மட்டும். அதுவே யூனியனால் கொடுத்துட்டீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் வரும். அதனால நம்ம இந்த ஃபுல் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்றது MySQL எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், யூனியன் யூஸ் பண்ணி லெஃப்ட் ஜாயின் பிளஸ் யூனியன் பிளஸ் ரைட் ஜாயின் இதை யூஸ் பண்றது மூலமா நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ணலாம். யூனியன் கொடுத்தீங்கன்னா தப்பா வரும், நிறைய டூப்ளிகேட்ஸ் வரும், அது நீங்க செய்யக்கூடாது, அது ஒரு காமன் மிஸ்டேக். இது என்ன மாதிரி டைம்ல இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடிட் ரிப்போர்ட் எடுக்கிறது, டேட்டா ரீகன்சிலேஷன் எடுக்கிறப்ப, உங்களோட மைக்ரேஷன் ஏதாவது பண்றீங்கன்னா அதை வேலிடேட் பண்றதா இருக்கட்டும். இது ரெக்யர்மெண்ட் பாத்தீங்கன்னா, ஷோ மீ ஆல் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ். எனக்கு மொத்த எம்ப்ளாயும் எனக்கு வேணும்பா, மொத்த டிபார்ட்மெண்ட் வேணும்பா, ஐ டோன்ட் கேர், எனக்கு கவலையே கிடையாது. டிபார்ட்மெண்ட்டே அசைன் ஆகாத எம்ப்ளாயும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், உல்டாவும். இந்த மாதிரி எது ஐ டோன்ட் கேர் இஃப் மேப்பிங் எக்ஸிஸ்ட் ஆர் நாட், எந்த மேப்பிங் இருக்கு இதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஒரு ரெக்யர்மெண்ட் வருதுன்னாவே ஃபுல் அவுட்டர் ஜாயின் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இன்னர்னா ஒன்லி மேட்ச்டு, லெஃப்ட்னா ஆல் லெஃப்ட், ரைட்னா ஆல் ரைட். ஃபுல்லுன்னா ஃபுல் அச்சீவ் பண்ண முடியாது, நம்ம வந்து லெஃப்ட் ஜாயின் பிளஸ் யூனியன் பிளஸ் ரைட்டை வச்சு அச்சீவ் பண்ணலாம். ஆல் ஃப்ரம் போத். செஞ்சு பார்த்துடலாமா? HDSQL எப்படி கனெக்ட் பண்ண தெரியுமில்ல? HEIDSQL அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா வரும். இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகும். HDSQL இன்ஸ்டால் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க உங்களோட லேப்டாப்ல. இப்போ வந்துருச்சு. இப்போ நான் ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுறப்ப என்னன்னு சூஸ் பண்ணணும், MariaDB MySQL TCP/IP ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன லைப்ரரி, lib MariaDB DLL அதான் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். MySQL தானே பார்க்கணும், ஆனால் MariaDBன்னு சொல்றீங்களா அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த HDSQL வந்து இந்த DLL சப்போர்ட் பண்ணி தான் உள்ளே போகுது. அடுத்து உங்களோட சர்வர் நேம் கொடுக்கணும், யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும், என்ன போர்ட், டிஃபால்ட் போர்ட் வந்து 3306. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உள்ள போயிடும். பிடிச்சா? இப்ப நம்ம வழக்கமா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இங்க இங்க டைப் பண்ணுவோம், கொரி அடிப்போம். சரி, இது யூசர்ஸ் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான. இப்போ ஒரு யூசர் தான் இருக்கு, பாக்கலாம் நம்மள MySQL சிஸ்டம் ரிலேட்டடு ரூட். இது இப்படிதான் நம்ம பார்த்தோம், இல்ல ஒர்க் பெஞ்ச்ல பார்த்தோம். MySQL ஒர்க் பெஞ்ச் இன்னொரு வழி இருக்கு, கமாண்ட் லைன் ஞாபகம் வச்சுங்க. லான்ச் கமாண்ட் லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல அடிக்கிற மாதிரி அடிக்கும். டூல்ஸ் தெரியுதா? டூல்ஸ் லான்ச் கமாண்ட் லைன் இங்க போய்க்குங்க. You need to tell ADSQL where your MySQL binary reside. உன்னோட MySQL binary எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுது. எங்க போய் சொல்லுதுன்னா டூல்ஸ் ப்ரிஃபரன்சஸ் ஜெனரல். ஓகேவா? டூல்ஸ் ப்ரிஃபரன்சஸ் கரெக்டாக போறோம்னா ஜெனரலா, டூல்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஜெனரல். ஓகே, இப்போ MySQL கமாண்ட் லைன் ப்ரோக்ராம்ஸ் இங்க போய் கொடுக்கணும் மாட்டிருக்கு. சி டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல MySQL இருக்கு. MySQL
MySQL சர்வர்ல bin கரெக்டா. சில நம்மளோட MySQL பைனரி ஃபைல கொடுக்குறேன். சில ப்ரோக்ராம் ஃபீல்ட்ஸ்ல MySQL சர்வர்ல bin அப்ளை. ஓகே கொடுத்துட்டேன். இப்போ போய் பார்ப்போமா வருதான்னு. டூல்ஸ்ல போய் லான்ச் கமாண்ட் லைன் வச்சு பாருங்க. நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல விளாடுற மாதிரி இங்க அழகா விளாடலாம். /s அப்படின்னா நீங்க எந்த சர்வர்ல கனெக்ட் ஆயிருக்கீங்க, எந்த யூசரா கனெக்ட் ஆயிருக்கீங்க, என்ன வெர்ஷனு, என்ன கொலேஷனு, என்ன டிசிபி போட்டு, எவ்வளவு நேரமும் உங்க சர்வர் வந்து அப்ல இருக்கு. இந்த சர்வர் பாத்தீங்கன்னா 2 hours 30 minutes 59 செகண்டா அப்ல இருக்கு. அனைத்து ஜாதகமும் இருக்கும். எவ்வளவு த்ரெட், எவ்வளவு கொஸ்டின்ஸ், ஸ்லோ query. நம்ம இங்க என்னெல்லாம் பண்றோமோ இது அனைத்தும் அங்கமும் பண்ணலாம். செலக்ட் தாரு from mysql.user. எப்படி வருது பாருங்க. ஒரு ரீடபிலிட்டியா இருக்கு. நல்லா இல்ல. நான் என்ன பண்ண போறேன், அப்பேரை கொடுத்தீங்கன்னா நீங்க பழச போகணும் டைப் பண்ணணும்னா ஃபுல்லா டைப் பண்ணணும்னு தேவையில்லை. அப்பேரை கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். இது என்ன பண்ணலாம், /g இப்படி கொடுத்துட்டீங்கன்னா வரிசையா இந்த ஃபார்மட்ல வரும். ஓரளவு படிக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்க இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே விளையாடலாம். ஓகேவா. இன்னைக்கு நம்ம பண்றது ஃபுல்லா இங்கதான் நம்ம பண்ண போறோம். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறேன். அடுத்து அந்த டேட்டாபேஸ்ல சரி நோட்ஸ்லயே போட்டுலாமா. கிளாஸ் 8 ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறேன். எங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பாத்துக்கீங்க. கிரியேட். அண்ணா இதை எங்க இருந்து எடுத்தீங்கண்ணா? இது இந்த ஹெய்டி எஸ்கியூஎல் இருக்குல்ல, இது தெரியுதுல்ல. ஓ இங்க தெரியுதுண்ணா தெரியும். டூல்ஸ்ல இது வந்து MySQL ஒர்க் பெஞ்ச்ல கிடையாதா? இருக்கா? MySQL ஒர்க் பெஞ்ச்லயும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இல்லையாண்ணா? ஓகே 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 பார்த்த மாதிரி இல்ல. இந்த ஓகேண்ணா தேங்க்யூ. லான்ச் கமாண்ட் லைன் ஓகே அது கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வராது. பைனரி பார்த்த மென்ஷன் பண்ணல, எங்க நம்ம பைனரி வச்சிருக்கோமோ அது மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணணும். இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி இந்த இருக்கு பாருங்க. நம்ம மென்ஷன் பண்ணதுங்க காமிக்கிட்டு பாருங்க. சில ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல MySQL சர்வர்ல. எனக்கு இப்ப இது எப்படி பண்ணணும்னு தெரியாதே, அப்ப என்ன பண்றது? இருக்கலாம், இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டாவே நான் இது பண்ணிடுறேன். MySQL exe நம்ம லிங்க் பண்றோம். ஆமா ஆமா, இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அப்படி கொடுக்கணும். லிங்க் பண்ணோம்னா அடுத்த வருது பாருங்க. நெக்ஸ்ட் டைம் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பைண்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் எடுத்துட்டு வந்துரும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க கொடுக்கணும். அது இன்ஸ்டாலேஷன் எந்த டிரைவ்ல இன்ஸ்டால் ஆயிருக்கோ அந்த பாத்தை கொடுத்தோம்னா. ஆமா ஆமா, அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். இதுதான் இருக்கான்னு கிடையாது, உங்க வெர்ஷனை பொறுத்து இந்த பாத்து மாறும். அது அப்ராப்ரியேட்டா நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி அங்க போயிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா ஓபன் ஆயிடும். நான் ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணுங்க. அதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. ஓகேண்ணா. நம்ம வந்து இப்போ கிரியேட் டேட்டாபேஸ் நேம் ஏற்கனவே இருக்குதுங்குது. கிரியேட் கம்பெனி டிபி 1 கிரியேட் பண்ணிட்டேன். டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. தெரியுதா? விசிபிளா தானே இருக்குது. ஆமாமா விசிபிளா தெரியுதுண்ணா. ஓகே, பெருசு இது பண்ணவா? இப்படி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கலரை மாத்தலாம். அதுல கொஞ்சம் பாத்துக்கீங்க உள்ள போயிட்டு. ஓகேவா? அடுத்தது தெரியுது. எந்த டிபி அப்படிங்கிறத கொடுக்க போறோம்.
இப்போ டேட்டாபேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ எங்க கம்பெனி டிபிக்கு வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ணது கம்பெனி டிபி ஒன்று தானே, மாறிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம செய்யற வேலை இனிமே கம்பெனி டிபி ஒன்ல தான் பண்ண போறேன். அங்க போயிட்டு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். என்ன சொல்லுது, டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க, தெரியுதா? அடுத்தது எம்ப்ளாயிஸ் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். என்டர், கொரி ஓகே, 0 ரோஸ் அஃபெக்ட், 31 செகண்ட்ஸ்ல, புள்ளி 31 செகண்ட்ஸ்ல ரன் ஆயிடுச்சு. இப்போ டேட்டா இன்சர்ட் பண்ண போறேன். என்டர், இவ்வளவு நேரம் 0 ரோஸ் அஃபெக்ட்னு தானே வந்துச்சு, இங்க ஏன் 3 ரோஸ் அஃபெக்ட்னு வருதா? ஏன்னு தெரியுதா? நம்ம 3 ரோ இன்சர்ட் பண்ணோம். அதனால இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ கமா செகண்ட் ரோ தேர்ட் ரோ மல்டிபிள் ரோ சிங்கிள் டைம்ல இன்சர்ட் பண்றோம். அடுத்தது எம்ப்ளாயி டேபிள்ல டேட்டா இன்சர்ட் பண்றேன். என்டர், இங்கேயும் அதே வருது பாருங்க. டூப்ளிகேட்ஸ் எது இருக்கா, இல்ல வார்னிங்ஸ் எது இருக்கா, 0. அடுத்தது நம்மளோட இன்னர் ஜாயின் எப்படி பண்ணுவோம், செலக்ட் எதெல்லாம் வேணுமோ அதை கொடுக்க போறோம். எனக்கு எம்ப்ளாயி நேம் டிபார்ட்மெண்ட் நேம் வேணும். எம்ப்ளாயி நேம் எங்க இருக்குது, எம்ப்ளாயி டேபிள்ல, அதனால அந்த ஏலியாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏலியாஸ் யூஸ் பண்ணி டாட்னு வச்சுக்கிறேன். டிபார்ட்மெண்ட் நேம் எங்க இருக்கு, டிபார்ட்மெண்ட் டேபிள்ல, அதோட ஏலியாஸ் என்ன, டின்னு வச்சுக்கிறேன். ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் இ இன்னர் ஜாயின் டிபார்ட்மெண்ட் டி ஆன் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எம்ப்ளாயில இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் ரெண்டும் காலம் பாருங்க, ஒரே காலமாவே இருக்கு பாருங்க. அது ரெண்டும் மேட்ச் ஆகிற டேட்டாவை எனக்கு எடுத்துட்டு வா. இதுதான் இன்னர் ஜாயின். அடிப்போமா, வருதான்னு பாப்போமா. அதுக்கு முன்னால சரி, இது எப்படி எடுத்துட்டு வந்துருக்கு பாருங்க. செலக்ட், இக்னோர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எம்ப்ளாயிஸா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் தானே. இது எதுக்காகனா ரெண்டுலயும் என்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இந்த லெஃப்ட் ரைட் பாக்குறப்ப உங்களுக்கு விளங்கும், புரியும் அதுக்காக. ஓகேவா, இது இப்படி வச்சுப்போமா. இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிருக்கேன்ல, இந்த மாதிரி 2 3 இது பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெஃபர் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இங்க போயிட்டு நான் இதை மேப் பண்ண போறேன், இங்க ரன் பண்ண போறேன். ஓகேவா, என்டர் அடிக்கிறேன். என்ன இதுன்னு நான் சூஸ் பண்ணல, அதனால என்டர் அடிக்குது. சொல்லுது பாருங்க, நோ டேட்டாபேஸ் செலக்டட், இந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே நீங்க சூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுது பாருங்க. வந்துருச்சா? இது வந்து இன்னர் ஜாயின். 2 விண்டோவையும் பாருங்க. ரைட் சைட்ல எம்ப்ளாயி டேபிளையும் நான் ஃபெச் பண்ணி வச்சிருக்கேன், டிபார்ட்மெண்ட் டேபிளையும் ஃபெச் பண்ணி வச்சிருக்கேன். நார்மல் செலக்ட். லெஃப்ட் சைட்ல விண்டோ குழப்பிக்க வேணாம், 2 கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோ ஓபன் பண்ணிருக்கேன், MySQL விண்டோ. இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப மேட்ச் ஆனது மட்டும் தான் எடுத்துட்டு வருது. குமார் பிரியா இது ரெண்டும் தான், இவங்க 2 பேருக்கு தான் டிபார்ட்மெண்ட் அசைன் ஆயிருக்கு. அதனால குமாரும் பிரியா இந்த 2 ரெக்கார்ட் மட்டும் எடுத்து வருது. ரவிக்கு டிபார்ட்மெண்ட் இல்ல, அதனால எடுத்துட்டு வரல. இது கிளியர் தானே? நான் ஸ்கிரீன்ஷாட் இதுல எல்லாம் பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்ததா லெஃப்ட் ஜாயின் எப்படின்னு பார்க்கலாமா. இது ரைட்ல இருக்கட்டும். லெஃப்ட் ஜாயின் எப்படி வரும், அதாவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு கூட சொல்லலாம் நீங்க. லெஃப்ட் சைட்ல எல்லாமே வரும், ரைட் சைட்ல மேட்ச் ஆகுறது மட்டும் வரும். பார்க்கலாமா. என்ன நம்ம வேணும்னு கேட்குறோம், எம்ப்ளாயி நேம் டிபார்ட்மெண்ட் நேம் வேணும்னு கேட்குறோம். எங்கேருந்து, எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல இருந்தும் டிபார்ட்மெண்ட் டேபிளையும் ஜாயின் பண்ணி எடுக்கிறேன். இங்க இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணேன், இங்க லெஃப்ட் ஜாயின். எந்த காலமை பேஸ் பண்ணி, டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி, இந்த இருக்குல்ல டிபார்ட்மெண்ட் ஐடி 1 2 1 2 3. சாரி, என்னாச்சு, பாருங்க அவுட்புட்.
லெஃப்ட் ஜாயின்னா லெஃப்ட் டேபிள்ல எல்லாம் வந்துடும். நம்ம லெஃப்ட் டேபிள்ல என்ன எடுக்கிறோம்? எம்ப்ளாயி நேம் மட்டும் தான் எடுக்கிறோம். நல்லா பாருங்க. அப்ப இதுதான் லெஃப்ட் டேபிள். இது தெரியுதா? எம்ப்ளாயி நேம் மட்டும் தான் எடுக்கிறோம். அப்ப அனைத்துங்க வந்துருச்சு பாருங்க. குமார், பிரியா, ரவி, இந்த மூணு மூணு ரோவுமே வந்துருச்சு பாருங்க. அடுத்தது ரைட் டேபிள் என்ன? டிபார்ட்மெண்ட் டேபிள். இதுதான் ரைட் டேபிள். அதுல எனக்கு மேட்ச் ஆகுற ரெக்கார்ட் மட்டும் வேணும். மேட்ச் ஆகுறது என்ன? 1 2 சரி 1 2 1 2 ITHR அதை மட்டும் எடுத்துட்டு வந்துருச்சு. மேட்ச் ஆகாத மேட்ச் ஆகாத ரெக்கார்டை நல்லுன்னு எடுத்து வந்து போட்டுரும். அவ்வளவுதான் லெஃப்ட் ஜாயின். இது கிளியர் தானே? புரியறதுக்காக ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்துட்டேன். அடுத்ததா வந்து ரைட் ஜாயின் பார்த்துலாமா? இது ரைட் ஜாயின். ரைட் ஜாயின் பாருங்க. ரைட்ல நம்ம என்ன எடுக்கிறோம்? டிபார்ட்மெண்ட் நேம் மட்டும் எடுக்கிறோம். ரைட்ல ITHR மூணு ரோவே எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க. தெரியுதா? இதையும் பாருங்க. லெஃப்ட் டேபிள் என்ன? எம்ப்ளாயி. எம்ப்ளாயில மேட்ச் ஆகுறது மட்டும் தான் எடுத்துட்டு வருது. இந்த மூணாவது ரவிங்கிறத நல்லுன்னு கொண்டு வந்து போட்டுச்சு பாருங்க. என்ன? அது மேட்ச் ஆகாத ரெக்கார்டு. இது ரைட் ஜாயின். இது கிளியரா? அடுத்ததா வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி இன்னர் ஜாயின். அதேதான் இன்னர் ஜாயின் தான். ஒரே ஒரு லைன் எக்ஸ்ட்ராவா வருது. எனக்கு ஐடிங்கிற டிபார்ட்மெண்ட்ல மட்டும் உள்ளவங்கள மேட்ச் ஆகிறத எடுத்துட்டாப்பா. ஐடிங்கிற டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் தான் இருக்காரு. அந்த ரெக்கார்டு எடுத்துட்டு வந்துச்சா? அப்படியே போனீங்கன்னா இங்க பாருங்க. இங்க 2 ரோ வந்துச்சு. இங்க ஏன் ஃபில்டர் பண்ணோம்னா நம்மளுக்கு வேணுங்கிறத வேர்ல போட்டு ஃபில்டர் பண்றோம். எனக்கு ஐடிங்கிறது மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறதுனால HR டிபார்ட்மெண்ட் ஃபில்டர் ஆயிடுச்சு. இது வந்து வேர் கிளாஸ். ஜாயின்ல வேர் கிளாஸ் யூஸ் பண்றது. அடுத்ததா குரூப் பை. குரூப் பைல என்ன ஒரு ரூலு ஞாபகம் வருதா சொல்லுங்க? ஃபெச் பண்ற காலம் 2 கண்டிஷன்ல மெட் ஆகணும். ஒன்னு அக்ரிகேட் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கணும், இல்ல அப்படின்னா குரூப் பைல இருக்கணும். நம்ம என்ன எடுக்கிறோம்? டிபார்ட்மெண்ட் நேம் எடுக்கிறோம். அது குரூப் பைல வந்துருச்சு. ஒருவேளை வேற ஏதாவது காலம் இருக்கு அப்படின்னா இன்னொன்னு எம்ப்ளாயி ஐடியை கவுண்ட் பண்றோம். அது அக்ரிகேட் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு. இப்போ ஐடில எத்தனை பேர் இருக்காங்க? HRல எத்தனை பேர் இருக்காங்க? ஃபினான்ஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? இதான் ரெக்யர்மெண்ட். ஐடில ஒருத்தர் இருக்காரு, HRல ஒருத்தர் இருக்காரு, ஃபினான்ஸ்ல யாருமே இல்லை. இது கிளியரா? இது வந்து லெஃப்ட் ஜாயின்ல குரூப் பை யூஸ் பண்றோம். இது உங்களுக்கு ஒரு மாதிரி பிராக்டிஸ் பண்றப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எவ்வளவு புரிஞ்சுக்க முடியுதோ புரிஞ்சுக்குங்க. ஏதாவது டவுட்னா எனக்கு மெசேஜா கூட அனுப்பிச்சு விடுங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்ப இது நல்லா பாத்துக்குங்க. இது எம்ப்ளாயி டேபிள் தெரியுதுல்ல? இது டிபார்ட்மெண்ட் டேபிள் கீழே இருக்குது. இங்க லெஃப்ட் ஜாயின், யூனியன், ரைட் ஜாயின். இது எதுக்காகன்னா ஃபுல் அவுட்டர் ஜாயின் வந்து MySQL சப்போர்ட் பண்ணாது. அதே ஃபுல் அவுட்டர் ஜாயினை நான் இங்க எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போறோம்னா லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்றோம், பிளஸ் யூனியன் யூஸ் பண்றோம், பிளஸ் ரைட் ஜாயின். ஏன் யூனியன் யூஸ் பண்றோம்னா டூப்ளிகேட் ரெக்கார்டு வரும். யூனியன் யூஸ் பண்ணீங்கன்னா யூனிக்கா இருக்கும். ஓகேவா? இப்ப ரன் பண்றேன். நல்லா பாருங்க. குமார், பிரியா, ரவி. இப்ப அடுத்தது இங்க ITHR மேட்ச் ஆகாத ரெக்கார்டு என்ன? நல்லு. இங்க டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸ்லயே ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேட்ச் ஆகாம யாருமே இல்ல, நல்லு. இது கிளியர்? அது
அவ்வளவுதான் இது இன்னைக்கு நம்ம பார்த்த கிளாஸ். இது கோ த்ரூ பண்ணுங்க, நான் ஷேர் பண்றேன். பாக்குறப்ப அப்படிதான் தெரியும் உங்களுக்கு. இந்த நோட்ஸ்லயே கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட்டுமே கொடுத்துருக்கேன். இது கோ த்ரூ பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ் என்ட்ரி கொஸ்டின்ஸ் மாதிரி பார்த்தோம். அடுத்ததா இன்னைக்கு வந்து நம்ம MySQL இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின் மற்றும் இன்னர் ஜாயின் பிளஸ் யூனியன் பிளஸ் ரைட் ஜாயின், இந்த 3 காம்பினேஷன்ல ஒரு ஃபுல் அவுட்டர் ஜாயின் அச்சீவ் பண்றதுக்காக இந்த 3 காம்பினேஷன்ல யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு செஞ்சு பார்த்தோம். ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணேன், இந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணேன், டூ டேபிள்ஸ் கிரியேட் பண்ணேன், 2 டேபிளையும் ஜாயின் பண்ணேன். டைரக்டா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்ங்கிற மாதிரி பண்ணாம இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணேன், லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணேன், அடுத்தது ரைட் ஜாயின் யூஸ் பண்ணேன், அடுத்ததா லெஃப்ட் ஜாயின் பிளஸ் யூனியன் பிளஸ் ரைட் ஜாயின், இந்த 3 காம்பினேஷன்ல சப்போர்ட் பண்ணாத ஃபுல் அவுட்டர் ஜாயினை நம்ம வந்து அச்சீவ் பண்ணோம் MySQL. இவ்வளவுதான் இன்னைக்கு பார்த்தோம். இதுதான் ஹோம்ஒர்க்கு. நான் சொன்னதுதான் இது நீங்களாவே இதே மாதிரிதான் கிரியேட் பண்ணணும்னு கிடையாது. எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட்னு உங்களுக்கு ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு வெப்சைட் பண்ண போறாங்கன்னா அதுக்கு எப்படி வரும், அங்க ஒர்க் பண்றவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களாவே ரெடி பண்ணலாம். ஒரு 2 டேபிள் வேற டேபிள் கிரியேட் பண்ணி இதே மாதிரிதான் நீங்க செஞ்சு கிரியேட் பண்ணணும் கிடையாது. நீங்க உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது, ஒரு 2 டேபிள் கிரியேட் பண்றது, டேட்டா இன்செர்ட் பண்றது, அதுக்கப்புறம் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொரிய எழுதணும். நான் அனுப்புற நோட்ஸ்ல இருக்கிற கொரிய ரெஃபர் பண்ணி எழுதிக்கிங்க. இதே மாதிரி எக்ஸாக்டா பண்ணணும் அவசியம் கிடையாது, நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? நம்ம இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால அடுத்ததா ஒன்று மிஸ்ஸிங் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம காட்சிப்படுத்தி பார்க்க போறோம். நீங்க வந்து நல்லா ஸ்கில்ட் ஆன மாதிரியும் நல்ல வேலை கிடைச்ச மாதிரியும் உங்களை வந்து நல்லா பாராட்டுற மாதிரியும் உங்களோட மேலாளர் அதை உணருங்க. உணர்றது ரொம்ப முக்கியம். கண்ணை முடிக்கிட்டு ஒரு 1 மினிட்டோ ஒரு 2 மினிட்ஸோ ஒரு சிறப்பான வேலையில சேர்ந்த மாதிரியும் நல்ல சம்பளம் கிடைச்ச மாதிரியும் ஒரு காட்சிப்படுத்தி பாருங்க. நல்ல அப்ஸ்கில், அந்த நேத்திருந்த நபரா இன்னைக்கு நீங்க இல்லை, ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. நீங்க வேற யாரையும் ஒப்பிடல, நீங்க உங்களை தான் ஒப்பிட்டுக்கிட்டு மேம்படுத்திக்கிட்டே போறீங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டீங்க. காட்சிப்படுத்தி அது நடக்கிற மாதிரி சத்தம், ஸ்மெல்லு, நிறைய ஃபீலிங்கோட அதை காட்சிப்படுத்தி பாருங்க. இப்போ நீங்க வேலையில சேர்ந்து நல்ல சம்பளம் வருதுன்னா, ஏடிஎம்ல எடுக்கிறீங்கன்னா பணம் எடுக்கிறப்போ ஒரு சத்தம் வரும்ல, உங்க மேனேஜர் பாராட்டுறப்போ ஒரு சத்தம் கேட்குதா, அவர் புன்னகையா இருக்காரு கோவமா இல்லாம, அது மாதிரி எல்லாமும் உங்களுக்கு உகந்ததா நடக்கிற மாதிரி காட்சிப்படுத்தி பாருங்க. டிசிப்ளினும் ப்ராக்டிஸும் சேர்ந்தா கண்டிப்பா நீங்க உங்களோட இலக்கை நோக்கி வெற்றி கண்டிப்பா வந்தே தீரும். உங்களை தேடி வேலை வர மாதிரி மாறுங்க. நீங்க மேம்படுத்திக்கிட்டு போறப்ப உங்களை தேடி வேலைத்துக்கு தேடுறத விட நம்மளை தேடுவாங்க திறமையை பார்த்து. அதனால ஸ்கில் ஆகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா, ரொம்ப பரபரப்பா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது ப்ராக்டிஸ் பண்ணி நகருங்க. upskill every day, keep learning. I hope I delivered my best. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அதர்வைஸ் we will wind up. We will see next class on coming Monday. நான் இந்த மாதிரி ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு அப்படின்னா, நான் ஒரு பிளான் இருக்கு. நம்ம வேற நாள் கூட எல்லாரும் அவைலபிளா இருக்கீங்க அப்படின்னா நம்ம வேற நாள் கூட நம்ம எடுத்து கவர் பண்ணிடலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு போன மண்டே வெட்னஸ்டே எடுக்கல அப்படின்னா டியூஸ்டேயோ இல்லை தேர்ஸ்டேயோ அந்த மாதிரி கூட நம்ம கவர் பண்ணிக்கலாம். உங்களோட அவைலபிலிட்டி உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணலாம்னா எஸ்னா எனக்கு அப்படியே சாட்ல அனுப்புங்க. ஐ எம் ஓகே வித் த பிளான் அப்படின்னு. ஒருவேளை அதுக்கு யாராவது சேலஞ்சஸ் இருக்குதுன்னா, நிறைய பேர் மெஜாரிட்டியா
நம்ம வந்து வேற பிளான் ஏதாவது யோசிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இங்கே வந்திருப்போம், இந்த கிளாஸ்லாம் ஓடி இருக்கும், ஒரு மண்டே டியூஸ்டே இது வெனஸ்டே எடுத்திருந்தா. தேங்க்ஸ் எவ்ரி ஒன். பாய். தேங்க்யூ அண்ணா. பாய்.